வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா போட்டியிட்டுள்ளார். அவரை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சாட்டை துரைமுருகனும் பங்கேற்றார். இந்த நிலையில் சாட்டை துரைமுருகன் மேடையில் பேசும்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இதனை அடுத்து சொந்த ஊருக்கு சென்ற சாட்டை துரைமுருகனை குற்றாலம் அருகே போலீசார் கைது செய்தனர். இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் அவர்கள், சாட்டை துரைமுருகன் குற்றாலம் போகவில்லை, அவரது ஊரில் அடுத்த வாரம் திருவிழா, அதற்காக தான் அவர் சொந்த ஊருக்கு சென்றார் என சீமான் பேட்டி அளித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கள்ளச்சாராயம் விற்றவன் 31 நாட்களில் 131 கொலை நிகழ்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து எவ்வளவு பேர் மரணம், இதற்கு பிறகும் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேர் பாதிப்பு. கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தால் கொலையை எப்படி தடுக்க முடியும்? எதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செய்தீர்கள்? என்னை விட பேசிவிட்டாரா துரைமுருகன்? அதிகாரத்தில் இருக்கிற பவர்ஃபுல் கிங் தானே நீங்க. முடிஞ்சா என்ன கைது செய்து பாருங்க. என்னைய சுற்றி இருக்கவங்களை கைது செய்து எனக்கு நெருக்கடி கொடுக்கறீங்க. சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை எங்கே அவதூறு செய்து பேசினார்? அவர் பாடியது ஏற்கனவே இருந்த பாட்டு தானே. உண்மையாலும் எழுதி பாடுனவனை விட்டுட்டு எடுத்து பாடுனவனை எதுக்கு கைது செய்றீங்க? அதே பாட்டை நானும் பாடுறேன், முடிஞ்சா என்ன கைது செஞ்சு பாருங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பேசவே கூடாதா? திமுகவினர் பேசாத பேச்சா நாங்க பேசுறோம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினதை எல்லாத்தையுமே எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசினா கருத்துரிமை, நாங்க பேசினா அவமதிப்பா? முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சீமான் பாத்தீங்கன்னா பரபரப்பா ஒரு சவால் விட்டிருக்காரு. இந்த நிலையில் எப்போது வேண்டுமானாலும் சீமான் கைது செய்யப்படலாம் என திமுகவினர் சமூக வலைதள பக்கங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்.